ஹாய் காய்ஸ், இது உங்கள் ஜாய் பாய் கேமிங். இன்றைக்கி என்ன வேலை போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வேர் வென்ஸ் மீட், அதாவது ஃபோனு குட்டை கேம்லேயே ஒரு நல்ல உருப்படியான ஹை கிராஃபிக்ஸில் வித் ஸ்டோரி கேம்னால் இதை ஒன்று தான் சொல்ல முடியும். ஏன்னா வேறு இருக்குது கென்ஷின் இம்பேக்ட்டு, ஆனால் இது வந்து பிசி கேமாக இருந்து ஃபோனு கூட்டிருக்காங்கல்ல, அது அது நல்ல விஷயம். சரி, நம்ம தனியாகவே போய் டக்குன்னு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம் காய்ஸ். சீக்கிரம் போய் பாருங்க, ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டோரி வரும்போது நான் சைலண்டாக இருக்கேன் காய்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸ்டோரி. That's right. Here to take you in. Even at the end of the road, a drink to wet your throat. Well, how is it? Bland. Spring's bounty in Jiangnan tastes sweet. Shall we go together? No. Worried on my account? Don't be. The cowards probably wouldn't dare. Seize him! Retrieve the Jinguan chain! Zhongyan! You slew your own father and stole the chain! இனிமே தான் ஆட்டம் சூடு பிடிக்குதே. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் வந்துட்டாங்கல்ல. ஓடு, அவ்வளோதான். வேறு மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கேமு. பாருங்க, கிராஃபிக்ஸ்லேயே முடிஞ்சு போச்சு. அதுவும் நான் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டு கிடக்கேன். ஏற்கனவே என் ஃபோனு வெட்டிக்கிற நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. சரியாக இருக்குது பாருங்க. Still inviting me to Jiangnan? What of it? The two of us against the world. What a delight. அவ்வளோதான் ஆரம்பிச்சிட்டாங்களே. இப்போ பாருங்க, They even brought out the fire cannons. மிஸ் ஆகுது இல்லை. சரிங்க, வரான் பாருங்க. ஓடு, அவ்வளோதான் கட் அடிச்சு ஏறானுங்க. இப்போ சரியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரியாக இருக்குது. ஆக்சுவலி நான் இந்த கேமை வீடியோவை தான் காய்ச்சி பார்த்தேன், ஆனால் ஃபோனில் எப்படி ஏற்றுறதுன்னு தெரில. அதேமாதிரி இந்த கேம் வந்து நம்ம சர்வருக்கு இன்னும் விடல, இந்தியா சர்வருக்கு இன்னும் விடல. மற்ற சர்வர் எல்லாத்துக்கும் வந்துருக்கு, விடல இல்லை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாஸ்டர் பீஸ் வரப்போது. ஓடு என்ன கிராஃபிக்ஸு, ஃபோனு வெடிக்க போகுது. என்ன வெடிக்க போகுது. ஓடு. Look at that! Jiang Yan, the stone-faced hero, finds humor in desperation. ஒன்று விடாமல் எல்லாரையும் அடிக்கணும். வா ஓ, என்னாச்சு? போட்டாங்க குழந்தை. குழந்தை என்ன குழந்தைக்கு அடிப்பட்டு. ஐயோ, குழந்தை அழுது கைஸ். இங்கே யாரு? முக்கா கிராஃபிக்ஸ்க்கே முடிஞ்சு போச்சு கைஸ், கிராஃபிக்ஸ்க்கே முடிஞ்சு போச்சு. ரொம்ப பெருமையாக இருக்குது. நல்ல ஒரு கேமாக எடுத்திருக்கேன். வாய்டு கிங், சர்வெண்ட் ஆஃப் எம்பரர் ஏஐ. ஏஐயா எப்படின்னா 2 பேர் இருக்கோம். ஓடு, அடிக்குது பாருங்க. ஐயோ, என்னையா சுற்றி வளைச்சிட்டாங்க. இதை ஃபைட்டு போல் நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு போல். ஆரம்பிக்கலாமா? தலைவன் கையில் கத்தி எடுத்துட்டாங்க.
கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம். ஓ டுட்டோரியலா? ஓகே, டுட்டோரியல் பார்த்துக்குவோம். லைட் அட்டாக். To defeat enemy, you can try another attack method based on the key binding prompts. நம்ம அதை சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. ஒன் பேசிக் அட்டாக். ஓகே, ஓடு விட்டான். ஓ சரியாக இருக்குது கைஸ், பார்க்க நல்ல ஒரு பிசி கேம் விளாட்ற ஃபீல் வருது. ஹெச்பி. ஓகே, தான் டிஃப்ராக்ஷன் அசிஸ்ட். ஓ இதை வச்சு என்ன அட்டாக்லேருந்து தப்பிக்கிறதா? ஒன்றும் வராங்க. ஓடு ஏ நல்லா இருக்கே. டிஃப்ராக்ஷன். ஓகே, டிஃப்ராக்ஷன் அசிஸ்ட் ஒரு வேளை போயிடுச்சுன்னா இதை யூஸ் பண்ணி தப்பிக்கணுங்கிறாங்க. இதுங்க அவன் அடிக்கிட்டான். அடிச்சை நான் அடி வாங்கிட்டு இருக்கேன். இப்போ இதுங்க ஒரு நிமிஷம். கிளிக்கிறானே, நானே அடித்து கொண்டு விடுவோண்டா உன்னை. போடா சிஸ்டர் போடா. இப்போ அவ்வளோதான். இதுனா இல்லையே, கரெக்டாகிடுச்சு. அவ்வளோதான், காணப்பட்டான். ஆட்டம் ஆரம்பம். ஓகே, இப்போ அடுத்து யார்? சீக்கிரம் வாங்கடா. ரைட்டா, இந்த வாய்டு கிங். ஆரம்பமே பாஸ் ஃபைட்டா? ஓடு சரியாக இருக்குது. இன்னும் சுற்றுற அட்டாகம் வேறு மாதிரி இருக்குது கைஸ். பாருங்க, இந்த பாதி வீடியோவிலே என் ஃபோன் வெடிக்க போது பாருங்க. இப்போ ஓடு கைஸ், நம்ம போட்டு ரோப்ளாக்ஸ் வீடியோ நல்லா பாருங்க கைஸ். நல்லா அத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். சொல்ல முடியாது சொல்கிறதுக்கு ஒன்றும் வாயில் வரல. இப்போ பாருங்க, ஓடு தூள் பறக்குது கைஸ், தூள் பறக்குது. கேமு கிராஃபிக்ஸ் தூள் பறக்குது. வாவ் நைஸ். இப்போலாம் பிசி கேமில் அந்த பிளாக் மேட் இருக்காங்க, அந்த எலக்ட்ரன் திங்லலாம் அந்த வாய்ஸ் ஃபைட் வரும்போது ஒரு மாதிரி பேர் வரல கைஸ். அந்த மாதிரி இருக்குது கைஸ். ஃபோனுக்கு வேறு மாதிரி இருக்குது கைஸ், வேறு மாதிரி சான்ஸே இல்லை. ஓடு சார்ஜ் அட்டாக் எல்லாத்தையும் மாறி கொடுத்து அடிச்சு குடிக்கிறான் அவனை. நம்ம டிஃபிகல்ட்டி வந்து ரொம்ப கம்மியாகவும் வைக்கல, ரொம்ப அதிகமாக வைக்கல கைஸ், பேலன்ஸாக வச்சுருக்கோம். அவ்வளோதான். எக்ஸிக்யூட். செத்துட்டான் இல்லையா அவன்? செத்துட்டான், ஈஸியாக செத்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்ன அது என்ன லைட்டு பூச்சி? லைட்டு பூச்சி அவன் காதில் வந்துட்டு இல்லை விட்டு மீன் மேய்ஞ்சா என்னோட சாகாமல் படுத்து கிடக்காம. எது இல்லையா? ரைட்டு, பேக் ஸ்டோரி பரவாயில்ல கைஸ், நல்லா இருக்கு. பேக் ஸ்டோரி ஓடுக்கணும். விஆர் ராம பிளாக் பேந்தரோட உட்காந்துருக்கான். பேந்தர் ஜாங் யான். ஓ ஹூ இஸ் ஜாங் யான்? குழந்தை கத்துது. என்னங்க ஆச்சு பாருங்க, நமக்காக அவங்க குத்துவாங்க பாருங்க. கழுத்துல கத்தி ஏறி இருக்கு. இந்த கழுத்தில் விட்டு அந்த கழுத்தில் இருக்குது கத்தி. என்ன பூச்சி வெளில வந்துடுச்சு. நாங்கள் பூச்சி வெளில வந்த உடனே செத்துட்டான். ஐயோ, இவன் வர குத்திடுச்சு அவங்க. ஓடு எங்கேயோ போகுது பூச்சி.
இது அவன் தானே, ஜாங் யான். ஒருவேளை இவன் தான் வில்லனோ? காய்ஸ், டைட்டில் கார்டு வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். வேர் வின்ஸ் மீட், ஜாய் பாய் கேமிங்கோட வேர் வின்ஸ் மீட். அப்படி சொல்ல நல்லா இல்லை. ஜாய் பாய் கேமிங் ப்ரெசன்ஸ் வேர் வின்ஸ் மீட். நீங்கள் வரல. 966 CE சியாங் டைனசிட்டி, குவாங் வே, வாண்டன் வைல்ட்ஸ். அவ்வளோதான் கதை. கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். வீடு மழை பெய்யுது, தண்ணி நிற்கிது, மழை தண்ணி காற்றுல நிற்கிது, வீடு தலைக்குதான் தெரியுது. திரும்ப ரிவர்ஸ் போயிடுச்சு. வாவ், நல்லா இருக்குது. யார் இந்த பொண்ணு? நம்பாலச்சே. இந்த யாரு? ஓ, அந்த சின்ன குழந்தை ஒன்று இருந்துச்சுல்லங்க அவன் கையில். இப்போ அது ஒரு நல்ல கொஞ்சம் வளர்ந்த ஒரு நல்ல பொண்ணாக இருக்குங்க. கேட்க நல்லா இருக்கு. என்ன கேட்க நல்லா இருக்கு? இது என்ன கையில் புக்கு? மொத்தமாக 8 பேர் இருக்காங்க. 8 பேர் என்ன? ஓ, இவங்க தான் 8 ஹீரோஸ் போகிறாங்க. அந்த நாட்டை காப்பாற்றுற 8 பேர். ஜிங்ஹூ இவங்கள காப்பாற்றுற 8 பேர். ஓ, இந்த பொண்ணு ரூபிக்கு வந்து இந்த ஹீரோ மாதிரி அவனும் ஒரு பெரிய ஹீரோ ஆகணுங்கிறதான் ஆசை. பட்டாம்பூச்சி இவ்வளோ நேரம் வீராங்கனி மாதிரி பேசிட்டு நீ பட்டாம்பூச்சி தலைக்கு ஓடு. நம்ம தலைவனுக்கு எதாவது ஆயிடுச்சு. கத்தியை தூக்கிட்டாங்க. ஓடு, தூக்கி விட்டேஞ்சிட்டாங்க. என்னடா பண்ற? அவ்வளோதான் வந்துருச்சு. பாடி கஸ்டமைசேஷன். என்னடா கண்ணு மட்டும் வந்துச்சு. பாடி டைப் பென் ஆன். நம்ம ஆன் தான் வச்சுக்கணும். எலகண்ட்டாக ரியலிஸ்டிக்காக நம்ம ரியலிஸ்டிக் வச்சுக்கிறோம். அப்போ வாங்க மூஞ்ச வைப்போம். நிறையா இருக்குது, நல்லா இருக்கே பார்க்க நிறையா. இது சூப்பராக இருக்குங்க. இது நல்லா பெரிய ஆள் மாதிரி இருக்கான். இது சரி விடுங்க. நான் ஃபஸ்ட்டில் ஃபுல்லாக கஸ்டமைசேஷன் வச்சுட்டு பார்க்குறேன் கைஸ். நிறைய பேர் இருக்காங்க. நான் ஸ்பீடில் வச்சுருக்கேன். நம்மளாலாம் வீடியோ எடுக்கும் போதே பேச முடியாது கைஸ். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு எடிட்டிங் அதான் பேசுகிறது. அதனால் நிறையா ஃபேஸ் இருக்குது. என்னடா கீழே அது? என்னடா பர்பிள்? ஐயோ, என்ன மூஞ்சிங்க இது? என்ன மூஞ்சி இது? அங்கே பாருங்க, மூக்கு பெருசா ஒன்று. இது என்னடா இது? பண்ணி மாதிரி மொட்டை அடிச்சு வச்சிருக்கானுங்க. ஐயோ, என்னையா அது? பாக்கியெல்லாம் நல்லா இருக்கு. எதுவுமே தேவையில்லை. இதில் ஏதாவது நல்லா இருக்கா? இது எதுவும் நல்லா இல்லை. வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு. இப்போ பாருங்க, அந்த ஃபஸ்ட்டு வந்துச்சில்ல அந்த மூஞ்சி வச்சுட்டு தான் அவ்வளோதான் முடிஞ்சு. யோ, இப்போ தானே மூஞ்சி வச்சிங்க. இது என்னையா கஸ்டமைசேஷன் இத்தனை இருக்குது? ஐயோ, என்னாலாம் பண்ண முடியாது. ஆளை விட்ருங்க. ஐயோப்பா, கண்ணை மட்டும் தான் ஒன்று மாற்றி வச்சுட்டு அவ்வளோதான். முடி கொஞ்சம் மாற்றி சூப்பராக இருக்குது கைஸ். இது வச்சுருவோமா? இது வைப்போமா? இது மைக்கேல் ஜாக்சன் முடி மாதிரி இருக்குது. இதுதான் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். ட்ரெஸ்ஸு வந்து இதாக வைக்கிறது சும்மா நார்மலாக வச்சுருவோமே. இதில் எத்தனை ட்ரெஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். எல்லாம் எப்படி இருக்குது? இல்லைங்க, எல்லாம் ஏதோ ஃபுல் லெவலையும் முடிச்சுட்டு ஏதோ பெரிய ஹீரோஸ் போடுற ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. இதெல்லாம் தேவையில்ல. நம்ம சிம்பிளாக சாதாரண ஆள்லேருந்து தானே பெரிய ஆள் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். இந்த கேம் என்னன்னு தெரில எனக்கு. இது நாங்கள் பனி பிரதர்ஸ் ட்ரெஸ்ஸு. எதுவுமே சரியில்லை. ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸே சூப்பராக இருக்குது. இது போதுங்க. இது போதும். பேக்ரவுண்டு இந்த மழை பெய்கிற மாதிரி ஆனால் அந்த கேலக்ஸி மாதிரி எழுத வச்சிருவோம். போஸ் இந்த கத்தி எடுக்கிறது சூப்பராக இருக்குது. டுவோ போஸ் நம்மக்கிட்ட தான் எவனுமே இல்லையா? இதை மட்டும் வச்சுட்டு கம்ப்ளீட். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆரம்பிக்குது காய்ஸ். இதுக்கப்புறம் தான் கதை ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? யாரா இவனா? யார் இது? என்ன கத்தி வச்சு லைட்டாக தள்ளி விட்டா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு.
ஐயோ நம்மளோட பெரிய ஆட்டக்காரியாக இருப்பது போலயே. வேர்ல்டு ஹீரோனா ஹீரோ தான். அடிக்கே முடிஞ்சு போச்சு. என்னங்க பெண்டன்ட்டு மேலேயே குறியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அடி ஓடு. பிச்சிட்டாயா பெண்டன்ட்டை பிச்சிட்டாயா? ஐயோ பிடிச்சி தள்ளி விட்டாயா என்ன? இல்லை உருண்டுடுச்சு. வாவ் என்டர் நேம். நல்லா இருக்கே வித்தியாசமாக. என்ன இது ஸ்டைல் நல்லா இருக்குல்ல? அந்த மாதிரி பிச்சுட்டு அது மேலே அந்த பெண்டன்ட்டு மேலே பேர் போடணும். இது என்ன ஏதோ அஸ்பிரேஷன் டேலண்ட்ஸ் எல்லாம் இந்த பேரை போடுவோமா? பேர் தான் மாரிமுத்துன்னு போடுவோமா? மாரிமுத்து போடுவோமா? ஆக்சுவலி இந்த மாரிமுத்துங்கிற பேர் வந்து யாரும் ஃப்ரெண்டெல்லாம் யாரும் இல்லை. ஆக்சுவலாக எனக்கு இந்த பேர் எப்படி தோணுச்சுன்னா, அந்த ஒரு ரைமிங்காக வரும்ல, மாஸ்டர் சாமுராய் மாரிமுத்து. எப்படி பேர் சூப்பராக இருக்கா? சரிங்க வச்சு பார்ப்போம். மாரிமுத்து, மாஸ்டர் சாமுராய் மாரிமுத்து பேர் சரியாக இருக்குது கைஸ். இதை இல்லாட்டி நான் ஒரு பேர் இது வச்சு பண்ணி வச்சுருக்கேன், அது பார்ப்போம். கவமட்சு. ஆனால் கவமட்சுங்கிற பேர் நல்லா தான் இருக்குது. இருங்க ஆனால் மாரிமுத்துங்கிற பேரை போட்டு பார்ப்போமா? ஐயோ கவமட்சு தூக்கிட்டாயா? எவனோ தூக்கிட்டான். மாரிமுத்து நீதான் மாரிமுத்து. அடுத்து மாரிமுத்து. இருங்க ஓகே கொடுப்போம். என்டர்ஜின். மாரிமுத்தியும் எவனோ தூக்கிட்டாயா? அவன் மாரிமுத்து பேரையும் வச்சுருக்கான். மாரிமுத்துன்னா எவையா பேரை வைப்பான்? நானே அவசியமாக மாரிமுத்துன்னு பேர் வைக்கிறேன், அதையும் தூக்கி வச்சுருக்கானுங்க. இப்போ பாருங்கள், இப்போ புது இது பேர் ஹியோகுரோ. இல்லை ஆனால் கேபிட்டலில் போயிருங்க. ஏன்னா ஹியோகுரோ கவர்மெண்ட்ஸும் நான் ஒரு பேரை கண்டுபிடிச்சேன் ஸ்கூலில் இருக்கும்போது. நான் கதைலாம் எழுதி வச்சுருக்கேன் காய்ஸ். மை சொந்த அனிமேனு பேர் ஸ்லைஸ் ஆஃப் ஷென்டோ. அது மாதிரி அதுக்கு ஹீரோ கேரக்டர் பேர் வந்து ஹியோகுரோ கவர்மெண்ட்ஸு தான். கவர்மெண்ட்ஸு தூக்கிட்டான், அதனால் ஹியோகுரோ போட்டே போவோம். ஐயோ இவன் என் பெண்டன்ட்டை தூக்கிட்டா. ஏதோ தூக்கி விட்டேன்ச்சா பயப்படுத்திட்டான். என்ன ஆள் பாடி தான் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட்டு வீக்கா? அடுத்து என்ன நடக்க போகுது? அடிச்சுட்டா, பெண்டன்ட்டை பிடுங்கிட்டா, பறக்க போட்டு போயிட்டா, லோடிங் டேட்டா இழுக்கிறான். என் நெட்டை வெடிக்க போகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிக்க போகுது என் ஃபோனு. நான் பேசுகிறது பைத்தியம் மாதிரி இருந்தா நான் பைத்தியம்னு கமெண்டில் போடுங்க. அடுத்து என்னப்பா? என்ன நடக்குது? யாரோ என்னை போட்டு அடிக்கிறாங்க. எந்திரி நிறுத்து. யார் அது? நீ ப்ராமிஸ் பண்ணல நான் ஜெனரல் ஷ்ரைனுக்கு போனா, நீ போட்டு தூங்கிட்ட அப்படின்னு இந்த பொண்ணு சொல்கிறான். மேன் இன் பிளாக்கா? என்ன ஒன்றா சிகரெட் ஷர்ட் பண்ணலாம்? எங்கே அவன் போயிட்டா? அது என் ஜேட்டோ பெண்டை தூக்கிட்டு போயிட்டா. ஆனால் என்ன எதுவும் பண்ணலை. நீ கேட்குறியா சொல்கிறத? எனக்கு பைத்தியம் பிடிக்குது. ரூபி நீ தான் என்ன அடிச்சிட்டு இருந்தியா? எனக்கு அப்படி அவசியம் இல்லை, ஆனால் நீ எந்திரிக்கணும்ல, அதான் லைட்டாக அடித்தேன். ஆமாம் மேன் இன் பிளாக்னு சொன்னீங்க. யார் அது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மறந்துடுது, சும்மா கனவு. நீ தானே சொன்ன 2 பேரும் சேர்ந்து போனான்னு. நீ என்கிட்ட இந்த சீக்ரெட்ஸை மறைக்கிறல்ல, என்கிட்ட சொல்லாத. நீ இனிமேல் என்கிட்ட பேசக்கூடாது. சரி ஃபஸ்ட்டு போய் பியார்டு என்கிட்ட போய் ஜெனரல் ஷென்கிட்ட போய் ஜாமான் வாங்கணுமா? ஆமாம் அதை மறந்தே போயிட்டேன். எல்லாம் ஓன் தப்பு தான். சரிவா போகலாம். அங்கிள் யாங்கிட்ட போய் நல்லா புது கதை புக்காக வாங்கிட்டு வரணும். 20 நிமிஷம் நான் உள்ளே போய் நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ரொம்ப நேரம் எடுத்துக்காத சரியா அப்படின்னு ரூபி சொல்லிட்டு போகிறான். காய்ஸ் என்னோட இங்கிலீஷ் ஒக்காபுலரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் காய்ஸ். விஷயமாக ரொம்ப நேரம் ஒரு ஃப்ரீக்வன்ஸாக இங்கிலீஷ் பேசியிருக்கேன். நல்லா பேசியிருக்கேண்ணா. லாங்குவேஜ் கேம் வாய்ஸ் சைனீஸ் போய் சைனீஸில் வச்சுட்டு கிராஃபிக்ஸை தூக்கி பவர் சேவிங்கில் வச்சுட்டு நல்லா மேலே இருக்கிற சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் மோடை அழுத்தி நல்லா பர்ஃபார்மன்ஸில் வச்சுட்டு
விளாண்டாதான் நம்மளால் ஓரளவுக்காவது விளாட முடியும். இதுவே என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பாருங்க கிராஃபிக்ஸ்க்கே முடிஞ்சு போச்சு. ஓயோயோ இதுக்கே இந்த ஆட்டம் ஆடுதே. இதுக்கப்புறம் பாருங்க இப்போ போய் அங்கே ஏதோ என்னடா அது பெயிண்ட் ப்ரஷ்ஷு கலெக்ட் பண்ணிவிட்டு வெளில போயிட்டு அது என்ன ட்ராகன் பேட்டர்ன் மார்க் இந்த சிம்பிள் இது என்ன ஏதாவது சீக்ரெட் கோடா? இந்த ஹீரோஸ்க்கெலாம் இது உள்ள மாதிரி எதுனா உண்மையா? இது என்ன பார்க்கலாம். மேன் இன் பிளாக் அந்த பெண்டன்ட்டு அங்கிள் ஜாங் தான் எனக்கு கொடுத்தாது. ஒருவேளை அங்கிள் ஜங்குக்கும் இதுக்கும் சம்திங் இருக்குமோ? அதான் ஹெல்ப். என்ன ஒரு டஸ்ட்டாக இருக்குது. இது என்ன ஸ்பியரா? இங்கே பாரு நான் உன்னை ஸ்பியர் இது உண்மையானது. இரு கேர்ஃபுல். இது யாரும் நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க இங்கே. ஓ ரொம்ப நல்லா இருக்கு. காட்டு ஏன்ட்ட காட்டு. இது ரொம்ப ஆபத்தாகவும் கூர்மையாக இருக்கு. ஒரு ஏறுடா கட்டுக்கிறோம் ப்ளீஸ். நான் இனிமேல் உன்ட்ட பேச மாட்டேன். நல்லா இருக்குங்க ரூபி பொண்ணு பண்ணுறது. ஓகரோ போயிட்டு நான் இது அந்த வாய்ஸ் தான் நல்லால. நம்ம இங்கிலீஷ்லேயே வச்சுருவோம். சைனீஸில் வித்தியாசமாக இருக்குது கைஸ், வித்தியாசமாக. நான் கீழே ஒரு சப்டைட்டில் படித்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஐயோ மாற்றிருங்கப்பா இந்த இங்கிலீஷில். அதே மாதிரி இந்த மீடியமுக்கு போய் இருக்கையில் எந்தளவுக்கு குறைக்க முடியுமோ அதெல்லாம் குறைச்சிட்டு இல்லை பேலன்ஸில் வச்சு கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுருவோமா எப்படி இருக்குன்னு. வெஜிடேஷன் குவாலிட்டி, லைனிங் குவாலிட்டி, வியூ டிஸ்டன்ஸு, வெஜிடேஷன் குவாலிட்டி கொஞ்சம் ஹைலியும், டெக்ஸ்சர் குவாலிட்டி, ஷேடோ குவாலிட்டி, ப்ளூமு, ட்ரான்ஸ்ஃபர் எஃபெக்ட் இதை ஹையில் வைப்போங்க நல்லாயிருக்கும். போயிட்டு அந்த இதில் வெஜிடேஷன் இதில் வந்து அதிகமாக வச்சுட்டு அப்படியே போய் என்ன அந்த இது எங்கே வெளில போய் ஏதோ ஆகிடுச்சு. லைட்டிங் குவாலிட்டி கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு வியூ டிஸ்டன்ஸு கொஞ்சம் ஹையில் வச்சுட்டு விஎஃப்எக்ஸ் இல்லை வேணாம் டெக்ஸ்சர் குவாலிட்டி அதிகமாக வச்சுட்டு சர்ச் இன்சைட் ஃபார் க்ளூஸ். இன்னுமா இன்னும் என்ன இருக்குது அப்படி? சரிங்க போய் பூஸ்ட்டு கொடுத்து இப்போ ஆப்டிமைஸ் பண்ணிட்டு அப்புறம் போய் பார்ப்போம். இப்போ தான் ஓரளவுக்கு இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் என்ன அது கல் மாதிரி காட்டுது. கல் பவுண்டரி ஸ்டோன், பவுண்டரி பேம்பூ ரிட்ரீட், நியூ டெலபோர்ட். ஓ என்ன டெலபோர்ட் ஆகுதா? ஓகே செக் டேபிளை செக் பண்ணி பார்ப்போமா? செக் ஆகுது. அது என்ன ஸ்பான் ஆகுது? வெரி ஹிடன்ரா. இதை நான் கவனிக்கவே இல்லை. இந்த லெட்டர் அங்கிள் யங் யாருக்கோ வெய் அப்படிங்கிறவங்களுக்கு எழுதியிருக்காங்க. ஓ வெயிட்டேருந்து அங்கிள் யங்க்கு வந்திருக்கு. அங்கிள் யங் ஃபைன் யங். ஆனால் இவங்க முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்கன்னு சொல்லி லெட்டரில் போடவே இல்லையே. இதை நான் என்கிட்டயே வச்சுக்கிறேன். இது ஒரு க்ளூவாக இருக்கும் அங்கிள் யங்கை பற்றி, யங் பற்றி. ஆமாம் அங்கே ஸ்பிரிட் டேபிள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி. க்ரௌச் அண்ட் வாட்ச். க்ரௌச் பண்ணி பார்க்கலாமா? நீங்கள் உட்காந்து பார்ப்போம். உட்காந்து அங்கே என்ன இருக்கு க்ரௌச் பண்ணி அங்கே கிட்டக்க போய் பார்ப்போம். கிட்ட க்ரௌச் பண்ணி சர்ச் பண்ணால் டஸ்டிஸ் வாட் டெசல். இது நான் கத்திக்கு பின்னாடி தொங்க விட்றதா? செக் பண்ணுவோமா? மேன் இன் பிளாக் டேட் பண்ணிட்டு தூக்கிட்டு போகல. டேட் பண்ண தூக்கிட்டு போயிட்டான். என்னை ஒன்றும் ஹர்ட் பண்ணல. அதே மாதிரி கவர்டு மார்க்கும் போட்டிருக்கான். அப்படின்னா அங்கிள் ஜங்குக்கு இதுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கு. இதை நான் சொன்னா பத்தாதான் ஹான் கிட்ட போய் கேட்கலாம். அவங்க ரூபியை தேடி கண்டுபிடிக்கணும். ரூபி எங்கே போனா? ரூபி சரிங்க. கஸ்டம்லேருந்து எடுத்துகிட்டு திரும்ப பவர் சேவிங்லேயே போட்டுருவோம். நல்லா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் மோடு.
சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் சாரி. ஐயோ நான் இங்கிலீஷ் படிக்க வர மாட்டேதே, நான் என்ன பண்ணுவேன்? இப்போ படிச்சுட்டு எனேபிள் பண்ணிட்டு இப்போ அடுத்து போக வேண்டியதான் கைஸ். Will Uncle Jiang come back for the first jar banquet? சரியா பர்ஃபார்மன்ஸ் மோடில் வச்சாலும் குவாலிட்டி அடிச்சுக்க முடியல. சரி அங்கே ரூபிட்ட பேசுவோம். நான் உன்கிட்ட பேச மாட்டேன், எனக்கு இன்னும் கோபம் இருக்கு. சரி வா போகலாம். Nothing to see here. ஆமா இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லை, வா வீட்டுக்கு போகலாம். என்ன நீங்கள் சும்மா ஸ்னீக் அவுட்டுக்கு தானே வந்தேன், திரும்ப நம்ம வீட்டுக்கு போகிறோமா? நீ என்ன என்னை ஏமாத்த பார்க்குறியா? வாரியர் பிளாக் தேடல, அதுவும் சொந்தமாக. There's no man in black. I was dreaming just now. அதெல்லாம் வாரியர் பிளாக்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா கனவு தான். நீ போய் சொல்கிற. ஜெனரேஷனுக்கு என் கூட புது கதை புக்கு வந்து அதுவும் பேர்டு யங்கிட்ட போய் விளாண்டு போய் சொல்கிற. நோ ஹீரோஸ் நோ ஸ்டோரி புக். எனக்கு தெரியும் நீ இப்படி நீ ஏமாத்தவன ஆன்டி ஹன். How about this? We have to pass the general shrine on the way back anyway. I'll take you there to wait for the caravan, so you'll be the first in line to buy the new storybook. நான் கூப்பிட்டு போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னே உனக்கு கதை புக் வாங்கி தரேன் சரியா? சரி போகலாம், நீ தான் பெஸ்ட். என்ன அது ஐஸ் மேலே ஐஸாக இருக்கு? வாங்குவோம். No idea. Maybe she'll grant me permission to learn martial arts in the வாங்க jungle. போவாங்க. அதோட டப்பா இருக்கு, எங்கள் டப்பா அதை வந்துட்டு போயிடும். உள்ளேடா டப்பா வச்சுருப்பீங்க, வெறுப்பாகுது. உள்ள போய் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டு எலமெண்ட்டு தான் கலெக்ஷன் அதெல்லாம் எடுத்துக்கோங்க. வழியில் வர்றது ஒன்றை விடக்கூடாது, எல்லாத்தையும் எடுத்துடணும். போய் கிடுகிடுன்னு எடுக்க வேண்டாம். தண்ணி குடித்தாங்க ஐஸ், வேறு எதுவும் இல்லை. பாலம் ஸ்டோரி இது நான் அசால்ட்டாக போகிறாயோ உடஞ்சிர கிஞ்சிர போகுது. அம்மா என்னம்மா பண்ணுற, அப்படி இடிக்காமல் போமா. ரைட்டா வந்ததுக்கு வச்சு சோழியை முடிச்சு விட்டு போயிட்டாலே. ஐயோ நான் உடைச்சிட்டேன், இப்போ நீ எப்படி வருவ? இப்போ வேறு ஜம்பை மட்டும் பாரு, ஒன்னால் அதை பண்ண முடியும்னா என்ன நீ அது பண்ண முடியுமே? But we need to head to the general shrine today. Next time. சரி அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு கண்ணு தெரில. ஐயோ கண்ணு தெரில. ரொம்ப ஹாப்பி எவ்ரி ஒன். என்ன ஓடுறேன் இவ்வளோ தரட்டா படுத்துட்டு போய் போக வேண்டியதான். நேராக போயிட்டு வா வா கிராஃபிக்ஸு வா. ஏய் சரியாக இருக்குது கைஸ். காமக்கட் கிராஃபிக்ஸ்க்கே முடிஞ்சு போச்சு, ஃபிசிக்ஸுக்கும் முடிஞ்சு போச்சு. சூப்பர் வழிகாட்டுகள் கீழே அப்படியே நடந்து போகிறது நல்லா இருக்கே. போவோம், அது என்ன மலை கிட்ட நிற்கிறோம். வா ஒருவேளை இப்போ இந்த பேர் வருமோ? வேர்வின்ஸ் மீட். பறவைங்களாம் பார்க்க நல்லா இருக்கு. ஸ்டோரி புக் வாங்குறதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. சரி என்ன பறவைக்கு அங்கே பாரு, அங்கே யாரா ஒயிட் பேர்டு, அதையும் எடுத்துப்போம், தேவைப்படும். போகிற வழியில் சுட்டு தின்னலாம். காக்கா சுட்டு தின்றியாடா நீ? அப்படி இந்த கமெண்ட்டில் திட்டாதீங்க காய்ஸ், சும்மா எடுத்து வச்சுப்போம். இந்த கோழிகள்லையாவது கொடுத்து கோழிக்கறின்னு சொல்லி வித்துற வேண்டியதுதான். அவ்வளோ உச்சி. ஓகே டாக் பேச வேண்டியதான். யாராவன் ஆரோ அக்யூரசி. Oh, you have practically two birds with one arrow. ஓ அதனால தான் நீ ரெண்டு பறவை ஒரே ஏரோல சுட்டியா? என்ன ரெண்டு பறவை ஒரே ஏரோலையா? ஓ ஐயோ என்ன மன்னிச்சிருங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே. நீ ஏன் குவாங்குல சுதாம இங்கே நிற்கிற? ஓ என் பேர் ஃபெங் ஜெஷாங், டிசிப்ளின் ஆஃப் இங்க் போர்டு ஆர்டர். நான் இங்கே குவாங்குக்கு ஒரு அஃபிஷியல் வேலையாக வந்தேன். சும்மா என் புது பவுவை யூஸ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். ஓ இங்க் ஆர்டர் ஆரியல், நீ ஒரு என்ன லெஜெண்டரி ஜாங்கு ஹீரோவா?
Mr. have come Hero. to seeing her lately. உங்ககிட்ட Are you நிறைய all after some sort of லாட்ஸ் ஆஃப் treasure? ஸ்வாட்ச்மேன் வந்து Some வாங்கல secret லேட்லி. martial arts book? Well, the Inkbound Order is indeed போட well known, but I am merely a humble humble disciple, discipline far from of the worthy of called being called a hero. hero. Sorry to disappoint you, young lady. So, you're not a ஓ big அப்போ நீ hero பெரிய after all. ஹீரோவும் இல்ல. Should've யார் known. நீ இவ்வளோ மோசமா A hero would be பௌ that ஆர்வம் bad வச்சுட்டு with இருக்கிற? a bow and arrow. It's fine. We weren't hurt. We should get going now. சரி Just be more பரவாயில்ல, careful when taking test நாங்க shots next எங்களுக்கு time. ஒன்றும் அடிப்படல. Wait! Master said the noble are never at fault. மாஸ்டர் because சேட் they always make up நோபல்லாம் for their வந்து தப்பு mistakes. பண்ண மாட்டாங்க. I have a manuscript in அதனால archery இந்த techniques. பரிசை எனக்கு A secret ஏற்றுக்கோங்க. tome of சீக்ரெட் swords. மேனுவல் ஆஃப் Please சார்ட்ஸ். accept it as my Please. apology. இது என்ன என்னோட மன்னிப்பை ஏற்றிக்கோங்க. ஏதோ புக்கு கொடுக்குறாங்க சீக்ரெட் மேனுவலாம். என்னடா சீக்ரெட் மேனுவல்? ஆர்ச்சரி Archery டிப்ஸ். tips? என்ன Yes. வில்லம்பு டிப்ஸா? A bit embarrassing to admit, but this book represents ஆமா years இது of ஒரு painstaking study. பெயின்ஸ்டேக்கிங் ஸ்டடி. Especially chapter 3, இதுல மெயினா which சாப்டர் explores 3 how தான் ரொம்ப applied நல்லது. force சரி ரொம்ப நல்லா influences shooting இருக்கும். range when the அதாவது second blah phalanx blah is blah used blah to blah draw. blah 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 And ன்னு here, பேசிட்டு இருக்காங்க. look at this. That completely lost me. அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு போ. Say, is சரி, அவன் that என்ன a சொன்னான்? secret சீக்ரெட் book? புக்கு நான் சொன்னேன். Oh wow! அது It's சீக்ரெட் a புக்கா? secret book. அது You've gotta எடுத்துக்க, take it. உடனே எடுத்துக்க. Spent years on this. இவ வேற You're simply ஒருத்தவ giving it to us? சீக்ரெட் புக்குன்னு சொல்லி That's far too great an apology. டோனிட்டு Disciples of the Inkbound Order are prohibited from attachment to material possessions. டிசிப்ளின் ஆஃப் இங்கோட். Go ahead and read it. If there's anything you என்ன don't இதை understand, உளறாங்க? I'd be happy to explain. நான் உங்களுக்கு விலாவரியா சொல்ல அந்த This technique is called still அவ்வளோதான் guys, waters. ஒரு புது Master it புக்கு to கிடச்சிச்சு. achieve perfect stillness ஏய் and பரவாயில்ல. expose your ஏய் prey's weakness. இது என்னங்க அது? Amazing skill. அந்த இதில் ஆர்டிஆரில் வர டெட்டை மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க போடு. ஸ்லோ மோஷன் ஆகுதுங்க. ஸ்லோ கரெக்டாக பாருங்க. டக்கு டக்கு டக்குன்னு எல்லாரையும் போட்டு தாக்கலாம். பாருங்க பறவை உழுவுற டிசைனே சரியாக இருக்கு. This is my first time நம்ம passing on பேசுவோம். still இதுதான் என்னோட waters. ஃபர்ஸ்ட் டைம் பாசிங். Shall we shoot வா at the நம்ம birds ரெண்டு by the பேரும் cliff சேர்ந்து together கிளிஃபில் உள்ள so I can observe its சுட்டு efficacy? பார்க்கலாமா? யாருக்கு எஃபிஷியன்சி? ஓ நான் அவனோட எஃபிஷியன்சியை அப்சர்வ் பண்ணும். சரி Fire away. ரைட்ரா. இப்போ அவனுக்கும் நமக்கும் பறவை சுடுற சண்டை ஆரம்பிக்கலாமா? Practice still waters. ஓ சாமியோய். Track the bird's flight and release at the right moment. ஓ சாமியோய். I knew you had it. பாருங்க. ஓ சாமியோய். ட்ரிஷோல். ஓ சாமியோய். ட்ரிஷோல். சாமியோய். ட்ரிஷோல். இன்சைட் சாமியோய் ட்ரிஷோல். அவ்வளோதான். அவன் ஒன்று அடிக்கிறதுக்கு நான் 5 அடிச்சு If it முடிச்சிட்டேன். wasn't for Heroine Ruby's help, we அவ்வளோதான் might have actually lost. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இது உங்கள் ஜாய் பை கேமிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Together. I have கூட இந்த கேம் எப்படி இருக்குன்னு நான் விளாண்ட கேம் பிளே எப்படி இருக்கு, கூட இங்கிலீஷ் ஒக்காபுலரி எப்படி இருக்கு. பாய்.